பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த தேர்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா நாமினேஷனுக்கு உள்ள மறைச்சு விட்டுருந்த உண்மையெல்லாம் எடுத்துட்டு போய் கன்ஃபெஷன் ரூம்ல கொட்டுன்னு கொட்டி நாமினேஷன் பண்ணிருக்காங்க. அதுல என்னெல்லாம் நடக்குதுன்றத டீட்டெயிலா பாத்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பாக்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்க போட்டுருங்க, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். பிக் பாஸ் சார், எல்லா பிக் பாஸ்லயும் ஓப்பன் நாமினேஷனையும் வச்சு அந்த தீயா போயிட்டு இருக்கு. வேற மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வாரமாவது ஓப்பன் நாமினேஷன் வைப்பீங்கன்னு எதிர்பார்த்தா இல்ல, நான் வச்சாவே க்ளோஸ் நாமினேஷன் தான் வைப்பேன்ற மாதிரி முடிவெடுத்திருக்காரு போல இருக்கு பிக் பாஸ். கொஞ்சம் மாத்தி இருக்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கியிருக்கலாம், கொஞ்சம் போரா போற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, இதுல கன்வென்ஷன் ரூம்ல நான் எதிர்பார்த்த மாதிரி நிறைய பேர் போட்டு உடைக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கமருதீன், அரோரா. ப்ராப்ளம் வரும்போது அவங்க அதுக்கு ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றதா. எதை மீன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நேத்து ஆதிரி வந்து அரோரா கிட்ட சொன்ன விஷயத்த அங்க கமருதீன் ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாரு. அப்ப அரோரா என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லிதான் உங்ககிட்ட சொன்னேன், அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா நான் இப்ப உண்மையை சொல்றேன், அவன் என்கிட்ட சொன்னா அது உண்மைன்னு இப்ப தோணுது, புரியுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சொன்னேன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக சொல்லலையும், அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் பெருசானதுக்கு அப்புறம் உன்னாலதான் அப்படின்றதையும் சொன்னாங்க. ஸோ ஆக மொத்தத்துல கரெக்ட் தான், ப்ராப்ளம் வரும்போது ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்கன்றது கமரின் சொன்னது 100% கரெக்டான பதில் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்து கெமியும் அரோரா இந்த வீட்டில் ஒரு கியூட் பாண்டாவா இருக்காங்க, இந்த கியூட்னஸை மட்டுமே டிராவல் பண்றாங்க, அவங்களுக்குன்னு சில பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அதை பேசிஸ்ல போறாங்கன்றதும் இது மாற்றுக்கிறதே இல்லை. இந்த ஒரு விஷயத்த வந்து கெமி டைரக்டா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்லயும் சொன்னாங்க. இந்த ரீசனை தான், அதே ரீசனை எடுத்துன்னு வந்து தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அது அரோராவுக்கும் தெரியும், இதை வச்சு என்னோட பெனிஃபிட்னு யூஸ் பண்றது என்ன, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. பட் எனிவே இந்த ரீசன் இட் பி கரெக்டா பாயிண்ட் அடிக்கணும்ன்றது தெளிவான ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்றாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்து துஷார் வந்து ஆதிரி கேம் இன்னும் புரியாத மாதிரி தோணுது. ஸோ இவர் ஏன் பண்றாருன்னா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமே ஆதிரி தானே. அரோரா, துஷாரு, அப்புறம் கமருதீன், இதுக்கெல்லாம் பிரச்சனை யாரு? ஆதிரை. ஸோ ஆதிரியை தான் நான் நாமினேட் பண்ணோம். இப்போ நம்ம அரோராவை பாதுகாக்கணும், அரோரா கூட இருக்கணும்னா நம்ம ஆதிரியை நாமினேட் பண்ணி ஆகணும்ன்றதுக்காக ஆதிரியை நாமினேட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. கேம் இன்னும் புரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. ஆனா அவங்க ட்ராக் அவுட் ஆஃப் த ட்ராக் போயிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க என்ன ட்ராக்ல அவுட் ஆஃப் த ட்ராக் பண்ணீங்களோ அதே மாதிரி துஷார் உங்களா மாதிரி அவங்களும் அவுட் ஆஃப் த ட்ராக் போயிருக்காங்க. அதுதான் அவங்களோட பெரிய ஃபால்ட்டா இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது ஒண்ணு. அடுத்து கானா வினோத், ஆதிரி டீலக்ஸ் வீட்டில் தான் இருக்காங்க. ஆனா டீலக்ஸ் வீட்டுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பாஸ் வீட்டுக்கு பிளே பண்றாங்க. எஸ், ஆப்வியஸ்லி ரைட்டு தான். ஏன்னா அவங்க டீலக்ஸ் வீட்டில் இருந்ததுக்கு அப்புறம் அங்கதானே எஃப்ஜே இருக்கான். எஃப்ஜே இருக்கிற பக்கத்துல தான் நான் இருப்பேன், எஃப்ஜே கூட தான் நான் போய் பேசுவேன், அவனுடைய பொம்மை கூட எடுத்துட்டு போய் நான் தானே வைப்பேன்ற மாதிரி. ஸோ இங்க பிக் பாஸ் டீமுக்கும் உண்மையா இருந்தாங்க, டீலக்ஸ் டீமுக்கு வந்து ஏமாத்திட்டு இருந்தாங்க அப்படின்றது தான். கேட்டா டீலக்ஸ் டீம் தான் விளையாடுவேன், ஆனா நான் என்னோட விஸ்வாசம் வந்து பிக் பாஸ் டீமுக்கு அப்படின்ற மாதிரி. இங்க விளையாடுவேன், விஸ்வாசம் அங்கதான் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஏமாத்திட்டு தான். இதுல டைலாக்லாம் வேற பேசினாங்க, நான் நியாயமாக தான் இருந்தேன், உண்மையாக தான் இருந்தேன், கடைசி வரையும் இப்படி விளையாடினா எனக்கு இப்படியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க அப்படின்னா எஃப்ஜேவோட போட்டோவை வச்சிருக்க கூடாது. டீமுக்காக விளையாடுறீங்கன்னா டீம் சொல்றதை கேட்டுக்கணும். அந்த இடத்துல போயிட்டு இல்ல இந்த டைம் நான் இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறேன்னு நீங்க விளையாடுனீங்க, சோ அப்போ நீங்க அந்த டீமுக்காக விளையாடலன்றத அர்த்தம். இண்டிவிஜுவல் கேம் விளையாடணும்னா இண்டிவிஜுவலா விளையாடுறேன்னு சொல்லிருங்க. ஆனா நீங்க டீமுக்காக விளையாடணுன்றத சொல்லிட்டு இண்டிவிஜுவலா போய் விளையாடிட்டு திரும்ப வந்து டீமுக்காக விளையாடணும் போது கான்ட்ரடிக்ட் ஆகுது. இண்டிவிஜுவல் வேற, டீம் வேற. சோ ரெண்டுத்தையும் கான்ட்ரடிக்ட் பண்ணாம இருந்தா நல்லது ஆதிரை. அடுத்து பிரவீன் ராஜ், ரம்யா பத்தி சுத்தி 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 பம்பரம் மாதிரி ஒரு கேம் பிளே பண்றாங்க, ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் என்னன்னா, அங்க ஒரு டீம் இருக்கு, அந்த டீம் கூடயும் எல்லாருக்கிட்டையும் பேசுறாங்க, ஒரு சுத்தல் லிஸ்ட்ல இருக்காங்க. பிக் பாஸ் வீட்லயும் சுத்தல் பண்றாங்க, சூப்பர் டெலிக்ஸ்லயும் சுத்தல் பண்ணி மாத்தி 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 இப்படி வந்துட்டே இருக்காங்க. ஸோ ஆக மட்டத்துல எல்லா ஏரியாலும் அண்ணன் தான் கில்லின்ற மாதிரி எல்லா ஏரியாலையும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அப்படி ஒரு நல்ல ரோல் போட்டிருக்காங்க ரம்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் நியாயமா தான் படுது. ரம்யா பொறுத்தவரையும் நாமினேஷன்ல வரக்கூடாது, எல்லாரு கூடயும் ஒரு நட்பு ரீதியிலையோ ஒரு இந்த ரீதியில இருந்தாவே நம்ம தப்பிச்சிடலாம், நமக்கு யாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். நம்ம ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டா கூட இருக்கணுமே போடுவான், தூரம் இருக்கவங்க போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க அவங்க கிட்ட நல்லா பேசியிருந்தாலுமே சரி, அவனுக்கு ஏதாவது ஒரு ரீசன் பட்டுச்சுன்னா அவனே போடுவான். ஸோ இதுல நம்ம பேசிட்டா நம்ம தப்பிச்சிடலாம் நினைக்கிறதே தப்பு. போடணும்னு நினைச்சா எப்படி இருந்தாலும் போட்டுருவாங்க, எஸ்கேப்பே ஆக முடியாது, வேற வழியே கிடையாது. அடுத்து திவாகர், ரம்யா. இதே எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். போன வாரமே திவாகரோட நாமினேஷன் கன்ஃபார்ம். ஒன்னு வினோத், ரெண்டாவது ரம்யா, இதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு பக்கம் சந்தர்ப்பம் இல்லாம கோவப்படுறாங்க சார், ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாங்க, ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகள்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நிறைய இடத்துல ஒரு பக்கம் ரம்யா ஜோக்கும் திவாகருக்கும் நிறைய கிளாஷஸ் வருது இல்ல, அதுல குறிப்பா அந்த டீ மேட்டர்ல தான் அவர் ரொம்ப அப்செட் ஆனார். நக்கரியா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்திருக்கும் இல்லையா,
அதுல ரொம்ப அப்செட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பல ரியாக்ஷன் பல விதமான ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அப்பதுல இருந்து ரம்யா ஜோவை நாமினேட் பண்ணி அவனை வெளியே அமிச்சு அவனை நடிக்கிறாவ இது பண்றான்ற மாதிரி நிறைய ஸ்லாங்கும் ஆட்டிடியூடும் காமிச்சிட்டு இருந்தார் தலைவர். ஸோ அதுக்கான சுச்சுவேஷன் இங்கே தானே, இங்கே செஞ்சு விட்டுருன்ற மாதிரி கரெக்டாக ரம்யா ஜோ அவர் சொன்னதே எடுத்துன்னு வந்து போட்டிருக்கார். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா அரோராக்கு 2 ஓட்டு, ஆதிரைக்கு 2 ஓட்டு, ரம்யாக்கு 2 ஓட்டு, எல்லாம் கரெக்டாக 2 ஓட்டு கரெக்டாக கால்குலேட் பண்ணி பேசி வச்சு போறாங்களா என்னமோ தெரியல, அப்படியே 2 வந்துட்டு இருக்குதே, கரெக்டாக இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 9 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அந்த நாமினேஷன் யார் யாருன்றது உங்களுக்கு தெரியலன்னா காலைல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த ஸ்வாப்பிங்கும் நாமினேஷன் பத்தி, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பாய் கைஸ்.